மிக முக்கியமான பிரச்சனையான விவசாயிகளுடைய கடன் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது அறிவிக்கப்படல. அவங்க ஏற்கனவே சொன்னது போல ஒரு சில கடன் தள்ளுபடி தான் நடந்திருக்கு. முழு கடன் தள்ளுபடி அறிவிக்கப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாள். இன்னைக்கு சற்றேறக்கூடிய 2.5 மணி நேரம் பட்ஜெட் வாசிக்கப்பட்டுள்ளது. நாளை வேளாண் பட்ஜெட். அதனால இன்னைக்கு மொத்தம் 198 பாயிண்ட் படிச்சிருக்காங்க. மொத்தம் 2.5 மணி நேரம் வாசிக்கப்பட்டுள்ளது. அதுல பல்வேறு ஸ்கீம் ஏற்கனவே இருந்ததும் சில ஸ்கீம்ஸ் புதுசா அறிவிச்சிருக்காங்க. வரவு செலவு கணக்கு எல்லாமே அதுல வந்திருக்கு. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லாக இல்லாமல் செயலாக வடிவு பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கை. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனையான விவசாயிகளுடைய கடன் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது அறிவிக்கப்படல. அவங்க ஏற்கனவே சொன்னது போல ஒரு சில கடன் தள்ளுபடி தான் நடந்திருக்கு. முழு கடன் தள்ளுபடி அறிவிக்கப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல நீர்மிகை மாநிலமாக தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று அதற்கான எந்த அறிவிப்பும் இல்லை. முதல்ல தமிழ்நாட்டின் நதிகள் நம்ம இணைக்கிறதுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில வருகின்ற நீரை எப்படி பாதுகாத்து அதை நாம கடலில் வீணாக போய் கலக்காம அதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை பத்தி அறிவிப்புகள் இல்லை. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்திற்கென்று சில இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கண்டிப்பா அறிவிப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு தான் மிக முக்கியமாக இருக்கு. இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா எங்கேயுமே வேலை இல்லைன்னு மக்கள் பேசுறத தான் நம்ம கேட்க முடிகிறது. எனவே ஒரு மாவட்டத்திற்குமான தொழிற்சாலைகள் என்னென்ன மாதிரியான தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்ற எந்த அறிவிப்பும் இல்லை. வேலை வாய்ப்புகளுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை. அது மட்டும் கிடையாது, 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன்ல இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு. பட்ஜெட் அப்படின்னாலே ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கும். அந்த பட்ஜெட்டை எப்படி அந்த மாசம் நம்ம நிர்வகிக்கணும், நமக்கான வரவு என்ன, நமக்கான செலவு என்ன, இதை எப்படி நம்ம சரி செய்யணும், கடன்ல இருந்து எப்படி நம்ம பட்ஜெட்டை சரி பண்ண முடியும் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சமையல் அறையிலும் அஞ்சரை பட்டியிலிருந்து தொடங்கக்கூடியதுதான் பட்ஜெட். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு நாட்டின் பட்ஜெட்டா வருது. அதனால இன்னைக்கு 10 லட்சம் கோடிக்கு மேல் தமிழ்நாடு இன்னைக்கு கடன்ல இருக்கிறது என்பதை வேதனையோட நான் பதிய வைக்கிறேன். இந்த கடன் சுமையை குறைப்பதற்கு என்ன திட்டங்கள் என்பது எதிலும் அறிவிக்கப்படவில்லை. கடன் மட்டும் பல லட்சம் நம்ம கோடிகள் இன்னைக்கு கடன் மட்டும் கட்டிட்டு இருக்கோம். அந்த கடன் சுமையையும் வட்டி சுமையையும் குறைப்பதற்கான அறிவிப்புகள் இல்லை என்பதும் வருந்தத்தக்கது. அதே போல இன்றைக்கு சில விஷயங்கள் நான் பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நகர்ப்புற மேன்மைப்படுத்துவதற்காக நம்ம கூவம் நதியும் நம்மளுடைய நதிகளை சீரமைத்து அதை மேம்படுத்துவதாகவும், சாலைகள் சீரமைப்பு, அதுபோல மின்சாரம் இன்னைக்கு இல்ல தமிழ்நாட்டில். எங்க பாரு மின்சாரம் இல்ல. அது மட்டும் இல்லாம மின் கட்டண உயர்வு ஒரு பக்கம் இருக்கு. அதனால சோலார் சிஸ்டம் எல்லா இடத்திலுமே அதை டெவலப் பண்ணணும்ன்ற ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு போக்குவரத்து துறை பார்த்தோம்னா லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அதுக்காக மின்சாரத்தினால எலக்ட்ரானிக் பஸ்ஸஸ் விடப்படும் என்ற அறிவிப்பு, இது போன்ற சில நம்ம வரவேற்கக்கூடியதும் இருந்தது. பட் இது எல்லாமே இன்னைக்கு சொல்லாக இருக்கிறது. இது செயல் வடிவம் பெறும் பொழுது அதை வரவேற்க தேமுதிக தயாரா இருக்கு. முதல்ல 10 லட்சம் கோடி கடன்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும். வட்டி மட்டும் பல லட்சம் கோடி நம்ம கட்டிட்டு இருக்கோம். அது நம்ம சரி பண்ணணும். வரவும் செலவும் இன்னைக்கு வரவை விட செலவு அதிகமா இருக்கு, கடன் அதிகமா இருக்கு என்பது வருந்தத்தக்கது. இல்ல அதுதான் கடன். இது இப்போ கடன் ஏறிக்கிட்டே போகுது, வட்டி ஏறிக்கிட்டே போகுதுன்னா
அப்ப எப்படி இது அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் வந்து 3 லட்சம் 4 லட்சம் கோடியில இருந்து இன்னைக்கு 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இப்ப சில ஸ்கீம்ஸ் அறிவிக்கப்பட்டதுனால மேலும் ஃபர்தரா ஒரு 1 லட்சம் கோடி அதிகமா தான் செலவு வருது. இப்போ சோ செலவு பத்தி பேசுறோம், பட் வரவு என்ன, இந்த கடனை எப்படி குறைக்கிறது, வட்டி எப்படி குறைக்கிறது என்பதற்கு எந்தவித அறிவிப்பும் இல்லை என்பது வருத்தத்தோட நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம். பட்ஜெட்டை பத்தி நான் அதான் சொல்றேனே, இல்ல 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 ஒரே வார்த்தையில நம்ம சொல்லணும்னா கடன் இல்லா தமிழ்நாடு வரணும், வட்டி இல்லாத தமிழ்நாடு வரணும். அதற்கான அறிவிப்பு இல்லை என்பது வேதனைக்குரியது. ஏன்னா கடன் இல்லாத நாடு தான் சுமை இல்லாத நாடு. மக்களுக்கு அந்த சுமை இல்லாத ஒரு கடன் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய எண்ணம். அதான் அவங்க சொன்னாங்க, மத்திய அரசு இந்த நிதிகளை எல்லாம் ஒதுக்கும் பொழுது பல ஆயிரம் கோடி நமக்கு கடன் சுமை குறையும், அதை நாம கேட்டு பெறுவோம் என்பதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்குதான் அறிவிச்சிருக்காங்க. இது செயல் வடிவமாகி இந்த திட்டங்கள்லாம் முறையாக வரும்போது அதை பத்தி நம்ம சொல்ல முடியும். வெற்றி திட்டங்கள் ஆங்கிலத்தில் தாய் கேர் இந்த மாதிரி பேரை மாத்தி மாத்தி வச்சிருக்கிறதுக்கெல்லாம் விமர்சனமா எதிர்க்கட்சியில இல்ல. என்ன பொறுத்த வரைக்குங்க, இது வரைக்கும் தமிழ்நாடை ஆட்சி செய்த எல்லா முதலமைச்சர்களுடைய ஸ்கீம்ல மக்கள் போற்றுகின்ற மக்கள் வரவேற்கின்ற ஸ்கீம் அப்படியே தொடரணும். அது எந்த ஸ்கீமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பாருங்க, நம்ம மதிய உணவு திட்டம், அதே போல இப்ப காலை உணவு திட்டம், வீடு தேடி மருத்துவம், அது போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கு. மக்கள் விரும்பும் திட்டங்கள், மக்களுக்கு உண்மையில் பயனளிக்கும் திட்டம் எந்த ஆட்சி மாறினாலும் கண்டிப்பாக வரணும், மாறக்கூடாது. அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் மிக முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய துறைகளும் நம்ம கண்டிப்பா கவனம் செலுத்தணும். ஏன்னா பேர் மாத்தி வைக்கிறதுனால இங்க ஒண்ணும் கிடையாது. இது ஒரு ஃபேன்சி நேம் மாதிரி ஆயிடுச்சு. பட் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கணும்ன்றத எங்களுடைய வேண்டுதல்.